ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி இல்லாத நண்டானம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொரியரிசி பவுடர், பெருஞ்சீரகத்தூள், வீட்டில் அரைச்ச கறி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் பால் வந்து தேங்காய் பாலாகவும் இருக்கலாம், பசும்பாலாகவும் இருக்கலாம். அப்புறம் மெயினானது நம்ம நண்டு. நான் இன்றைக்கி ஒரு 200 ரூபாய்க்கு உள்ள நண்டு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்ட பிறகு நறுக்கி வச்சுற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த பிறகு ஒரு கிண்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி வதங்கின பிறகு அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். அது வதங்கின பிறகு நண்டையும் கூட சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்த பிறகு பால் வச்சுருக்கோம்ல, அந்த பாலை இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம். பால் வந்து பாக்கெட் பாலாகவும் இருக்கலாம், பசும்பாலாகவும் இருக்கலாம். தேங்காய் பால் எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்புறம் இது கூட வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அது வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ 4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இப்போ ஒரு கிண்டிக்கங்க. கிண்டி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட பொரியரிசி தூளை நம்ம இப்போ தூவ போகிறோம். பொரியரிசி தூள் தூவின பிறகு ஒரு கிண்டிக்கங்க. நண்டுலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பொரியரிசி தூவின பிறகு லைட்டாக ஒரு கொதி விட்டால் போதும். அது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா வந்து நல்லா திக்காகும். அதுக்காக தான். பொரியரிசி வந்து எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். நம்ம சாப்பாட்டுக்கு ஆக்கிற அரிசியில் கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அதில் தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நண்டு புளி இல்லாத ரெடி. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்